எத்தனை பேர் ஆனந்தமாக வைத்திருக்கிறாள். நான் சொல்ல வேண்டுமென்றால் நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம். எண்ணிக்கையில் அடங்காத சொத்துக்களோடு கூடிய பெரிய தனவந்தர் 4-5 ஆண் குழந்தைகளை வைத்துக்கொண்டு வயதான காலத்தில் சொத்தை பிரித்து கொடுப்பதில் ஏற்பட்ட மிகப்பெரிய மன வேறுபாடு, குழந்தைகளுக்குள் இருந்த பிரச்சனைகள், அதை பிரித்து கொடுக்க முடியாமல் அடிதடி சண்டை என்று வந்துவிடும் என்று வயதான காலத்தில் பயந்து கொண்டிருந்தவர் இந்த ஆனந்தவல்லி கைலாசநாதரை சரணடைந்து பிரித்து கொடுப்பதை குழந்தைகள் எந்த விதத்திலையும் குறையில்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது மூலமா ஒரு சண்டை சச்சரவு வரக்கூடாது, ஒரு குடும்பத்தோட இன்னொரு குடும்பம் பேசாம இருக்கிற நிலைமையை ஆனந்தவல்லி கொடுக்க கூடாது என்று அந்த பெரியவர் இந்த திருக்கோயிலில் வந்து பிரார்த்தனை செய்து விட்டு போன பிறகு ஒரு 40 நாள் தாண்டுவதற்குள் யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் சரியாக சொத்துக்களை பிரித்து கொண்டு குடும்பமானது சுமூகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிற ஒரு நிலைமை இருக்கிறது என்று சொன்னால், பழையபடியும் மனைவியோடு ஓடி வந்து அவர் கைலாசநாதர் காலடியில விழுந்து எவ்வளவு பெரிய சிறப்பை எனக்கு கொடுத்தவர் இந்த இறைவன் தான், இல்லை என்றால் நான் என்ன கதிக்கு இந்த வயசான காலத்தில் ஆளாகி இருப்பேனோ எனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கிற வரதையான தெய்வமாக இருக்கிற ஆனந்தவல்லியோடு கூட இங்கே கைலாசநாதர் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார். அப்படிப்பட்ட அபூர்வமான திருக்கோயில் இங்கு வந்து குணமாகி இருக்கிற நோய்கள், ஏராளமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய மருந்தீசரை போல இங்கே இருக்கிறார். இங்க இருக்கிற கைலாசநாதர் பெருமான் அமெரிக்காவிலே லாஸ் ஏஞ்சல்ஸில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அம்மையார் இந்த சுவாமியை பார்த்ததே கிடையாது. அவர்களுக்கு இந்த திருக்கோயிலில் இருந்து போய் சேர்ந்த பிரசாதம் அவர்கள் தொலைபேசியில் சொல்லுகிறார்கள், நான் இப்ப எவ்வளவு நல்லா இருக்கிறேன், டாக்டர் ரொம்ப பெட்டரா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். இந்தியாவுக்கு வந்த பிறகு கண்டிப்பாக கைலாசநாதர் திருக்கோயிலில் வந்து தரிசனம் பண்ணி அந்த சுவாமிக்கும் அந்த திருக்கோயிலுக்கும் ஏதாவது நான் செய்ய வேண்டும் என்று டாக்டர் அவர்கள் சொன்னதை போல ஒவ்வொருவரும் அவர்களாகவே முன்வந்து நான் அதை செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் தான் இந்த கோயில் இருந்து கொண்டிருக்கேன். இதற்கெல்லாம் ஒரு கருவியாக அம்பாள் டாக்டரை பயன்படுத்தி இருக்கின்றாள். அது அவர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய கொடுப்பினை என்றுதான் நான் சொல்ல வேண்டும். இத்தகைய பேரு வேற யாருக்கும் வாய்க்காது. அந்த காலத்துல ராஜாக்கள் தான் பெரிய பெரிய கோயில்களை கட்டி உருவாக்கி கும்பாபிஷேகம் பண்ணினார்கள். அவங்க தாத்தா அழகா சொன்னார்கள், தென்காசி கோவிலிலே அவர்களுடைய பெயர் இருக்கிறது என்று சொன்னார். தென்காசி கோபுரம் தென்னாட்டுல ரொம்ப பிரசித்தமான கோபுரம், 7 நிலைகளோடு கூடிய மிகப்பெரிய கோபுரம், 2 கண்ணால பார்த்து முடிக்க முடியாது, அவ்வளோ பெரிய கோபுரம். வரலாற்று சிறப்பு மிகுந்த அந்த திருக்கோவிலில் பராக்கிரம பாண்டியன் என்கிற மன்னன் கட்டி உருவாக்கிய அந்த திருக்கோயிலில் அவர்கள் சொன்னார்கள், தாத்தா பேர் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் வழி வழியாக எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் 7 படி கால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்சி செய்கின்றோம் என்று பெருமாளை பாடுவார் பெரியாழ்வார். அதுபோல அவர்கள் தந்தை தந்தை தம் தந்தை தந்தையின் தந்தை மூத்தப்பன் என்று குடும்பமாக அவர்கள் வழி வழியாக செய்திருக்கிற கைங்கரியம் தான் அவர்களே இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவதற்கு இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பது இந்த திருக்கோயில் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய ஒரு அருமையான செய்தி. நாம் எல்லாரும் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். நீங்கள் எல்லாம் கரவொலி எழுப்பி மகிழ்ச்சியை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் கடப்பாவில் இருந்து வருகை தந்திருக்கிறது ராமசுப்பா ரெட்டியார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி டாக்டர் அவர்களை கௌரவிப்பார்கள். நீங்கள் கரவொலி எழுப்பி உங்கள் பாராட்டையும் மகிழ்ச்சியும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருக்கோயில் வரலாற்றிலே சோமயாகம் செய்து இந்த திருக்கோயில் எழுந்தருள் இருக்கிற தெய்வங்களின் பேர் அருளினாலே பிறந்து தன்னுடைய சிறப்பான பணியை இந்த கோவிலுக்கு இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற பெருமைக்குரிய திரு ராமசுப்ப ரெட்டியார் அவர்கள் டாக்டர் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், அவங்க தான் பொருளாளர், பொருள் இருக்கிறவங்க தான் பொருளாளராக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு பொருளும் இருக்கிறது, அருளும் இருக்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை போன்ற அடியவர்கள் இறைவனை பாடும்போது பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை என்று பாடினார்கள். போகமன் திருவும் புணர்ப்பானை வினையன் பிழை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மானை எழிவந்த பிரானை அன்னம் வைகும் வயற்பழனத்தனி ஆரூரானை மறக்கலுமாமே
என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருளி மெய்ப்பொருளும் தேவைப்படுகிறது, லௌகீகமாக இருக்கக்கூடிய சாதாரண பொருளும் தேவைப்படுகிறது. அவர்களிடத்தில் பொருளும் இருக்கிறது, மெய்ப்பொருளும் இருக்கிறது. மெய்ப்பொருள் இருப்பதனால்தான் அவர்கள் உண்மை என்ன என்பதை தெரிந்து கொண்டு இந்த திருக்கோவிலுக்கு கைங்கரியம் செய்வதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள். டாக்டர் நல்ல கைராசியானவர்கள், நல்ல நேரத்தில் டாக்டர் நல்ல இடத்துல சொல்லியிருக்காங்க. ராஜகோபுரம் கட்டாயமா இந்த திருக்கோவிலுக்கு இறைவன் அருள் பாலித்தால் மிகப்பெரிய ஒரு ராஜகோபுரம் வரும். சொல்ல போனால் பெரிய சிவாலயம் நம்ம பகுதியில தூத்துக்குடியில இருக்கிற சிவன் கோவில் கூட சின்ன சிவாலயம் தான், இவ்வளவு பெரிய கோவில் இல்லை. நம்ம பகுதியில பெரிய சிவாலயம் பசுவந்தனையில் இருக்கக்கூடிய இந்த சிவாலயம். அதனால அவங்க சொன்ன நேரத்துல கட்டாயமா எல்லாரும் எத்தனையோ பேர் கோவிலுக்கு உதவி செய்வதற்கு பணி செய்வதற்கு காத்திருக்கிறார்கள். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒருங்கிணைப்பு செய்கிற வேலையை தான், ஒத்த சிந்தனை உடையவர்களை ஒன்றாக சேர்ப்பது, அந்த ஒருங்கிணைப்பு செய்கிற வேலையை தான் நாம் செய்ய வேண்டும். நிறைய பேர் முன்வந்து கண்டிப்பா பசுவந்தனையில் ஒரு அழகான ராஜகோபுரம் கட்டாயமா வரும். இந்த கோவிலுக்கு பல வகையிலேயும் உறுதுணை புரிந்து பொருளுதவி செய்து சிறப்பாக யாகங்கள் முறையாக நடைபெறுவதற்கு பேருதவி புரிந்து இந்த கும்பாபிஷேகத்தில் பெரும்பங்கு ஏற்றுக்கொண்டிருக்கிற கடப்பா ராமசுப்ப ரெட்டியார் அவர்களுக்கு உங்கள் எல்லார் சார்பாகவும் கும்பாபிஷேக கமிட்டியின் சார்பாகவும் நன்றி வணக்கம் பாலித்து டாக்டர் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நீங்கள் கரவொலி எழுப்பும்படியாக வருகை தந்திருக்கிற அரசன் கணேசன் அவர்கள், கடம்பூர் ராஜு அவர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் பாலிக்கின்றேன். இந்த திருக்கோவிலில் இருந்து மேலாளராக இருந்து இங்கு வரக்கூடிய பக்த பெருமக்களுக்கு சிறப்பான முறையில் ஆவணம் செய்து வருகின்ற எங்கள் அருமை சகோதரர் ஐ மாடசாமி அவர்கள் ரொம்ப எளிமையானவர். பணி நிறைவு பெற்ற பிறகு கைலாசநாதர் வந்து முத்தாய்ப்பாக ஒரு பெரிய வேலையை கையில கொடுத்து அதற்கு பொறுப்பாக இருந்து இவ்வளவு சிறப்பையும் செய்ய வேண்டும் என்று இறைவன் வைத்திருக்கின்றான். இளமை காலத்திலிருந்து என்னோடு மிகவும் நெருக்கமாக தொடர்புடைய இனிய சகோதரர், பழக்கத்திற்கு மிகவும் இனியவர், எளிமையானவர் திரு ஐ மாடசாமி அவர்களுக்கு, ஐமா அவர்களுக்கு அவர்களை பாராட்டி அவர்கள் சென்ற இடமெல்லாம் செருப்பு பெற வேண்டும், கைலாசநாதரும் ஆனந்தவல்லி அவர்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அவர்களுக்கு இந்த பொன்னாடை வழங்கும்படியாக எங்களுடைய அருமை நாங்கள் எங்கெங்கிருந்தோ தரிசனத்திற்காக பல பெருமக்களை பசுவந்தனைக்கு அனுப்பி வைக்கின்றோம். அவர்கள் ஊரை கூட தேடி கண்டுபிடித்து வரக்கூடிய நிலைமையில் இருப்பார்கள். அப்படி எங்கிருந்து அவர்கள் வந்தாலும், எந்த திசையிலிருந்து அவங்க வந்தாலும் அவர்களை உபசமாக இந்த திருக்கோவிலில் வழிபாடு இயற்றி அவர்களை மன திருப்தியோடு அனுப்பி வைக்கிற இந்த திருக்கோவிலினுடைய சிவாச்சாரியார் போற்றுதலுக்குரிய பர்சனா பற்ற அவர்களுக்கும் அவர்களுடைய குமாரருக்கும் நாங்கள் பாராட்டி இந்த பொன்னாடையை வழங்குகிறோம். வந்து பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் இனிய சகோதரர் திரு ஞானசந்த அவர்கள் பொன்னாடை போற்றுவார்கள். இருப்பது அங்கு இசைக்கப்படுகின்ற தேவாரம். மூவர் முதலிகள் பாடி அருளி இருக்கின்ற அபூர்வமான 7 திருமுறைகளையும் திருக்கோவிலில் இறைவனுடைய மனம் குளிரும்படியாக இசையோடு ஓதுகின்ற ஓதுவாமூர்த்தி அவர் பல பேர் இங்கு இருக்கிறீர்கள். எல்லாருக்கும் தனித்தனியாக நன்றி பாலிப்பதாக நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த திருக்கோயிலின் முன்னேற்றமான பல்வேறு பணிகளில் எல்லாருமா சேர்ந்து ஒருங்கிணைந்து இந்த திருக்கோவிலை இங்கே பொன்னாடை பொருத்தி கௌரவிக்க இருக்கிறார்கள். இந்த பணியை செவ்வனேகமாக இப்பொழுது பொன்னாடை வழங்கப்படுகிறது. இங்கு வந்து அதனை பெற்றுக்கொள்ளுமாறு உங்கள் எல்லாரையும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பேச்சு புத்து ஆசிரியர் ஏ வேலுச்சாமி ஆசிரியர், குமாரீஸ்வரன், இளைய பெருமாள்,
எஸ் காளியப்ப ரெட்டியார், இளைய பெருமாள், காளியப்ப ரெட்டியார், அழகுத்தேவர் அடுத்த வருஷத்திலிருந்து அன்னதானத்தை அதோடு இணைத்து செய்ய போகிறேன் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்துகிறார். VSA பாலசுப்ரமணியன், கந்தையா பிள்ளை, பஞ்சாயத்து தலைவர், அவர் தெற்கு பொம்மையாவரம், ஆறுமுகமாசாரி, இருந்த எங்களை பாராட்டுறதை விட இந்த கமிட்டி போய் கேட்ட உடனே 1000 5000 கொடுத்தாங்களே அவங்கள கூப்பிட்டு பாராட்டிருந்தா ரொம்ப போற்றுதலுக்குரியதாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எஸ் அப்பாசாமி, நீ கமிட்டின்னா உள்ள வந்துட வேண்டியதானே. 5 மணிக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், நீ கடையை கூட்டிட்டு வருவோம் 9க்கு. விழா கமிட்டியின் சார்பாக இளம்பரை மணி அவர்கள் இது மட்டுமில்லாமல் ராஜகோபுர கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம். 50 லட்சத்தை 1 லட்சம் 1 கோடி ரூபாய் வேணும்னு கேட்கிறாரு. அப்ப நீ இதே மாதிரி பேசாம இருந்துட்டு போரிய பத்திரம் வாங்கிக்கலாம்னு நினைக்க கூடாது. கமிட்டி உரிமை அந்த கமிட்டி இந்த கமிட்டி மாதிரி இருக்காது. அந்த கமிட்டி குறைஞ்சபட்சம் 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ற அத்தனை அன்பர்களையும் சேர்த்துக் கொள்வோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு, இந்தியாவில இருந்து யார் வந்தாலும் சரி, நாங்க வேண்டு கமிட்டி உறுப்பினர் முதல்ல ஆர்ம பாண்டியன் அவர்கள் செய்வார்கள் நினைக்கிறேன். யார் யார் பேர் கொடுக்கணுமோ அவங்க ஐமா அவர்களிடம் கொடுத்து விடுங்கள். சாமி அவர்கள் 1 லட்சம், 5 வேற பரவாயில்ல, நல்லா நமக்கு
அடுத்து வரவேற்பு பணியாளர் திரு பாண்டி அவர்களுக்கு முதலாளி அவர்கள் கொண்டாடி பெற்றவர்கள், கோயில் பாரா பேச்சுமித்து அவர்களுக்கும் திருக்கோயிலின் கும்பாபிஷேகத்திலே பங்கேற்றுக் கொண்டு பணி பல செய்திருக்கின்ற பெருமக்களுக்கு பாராட்டு செய்தார்கள். டாக்டர் குறிப்பிட்டது போல இந்த அரும்பணியில் தங்களை இணைத்துக் கொண்டவர்களில் யாருக்காவது விட்டு போயிருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு உரிய சிறப்புகள் உரிய நேரத்தில் அவர்களை கௌரவப்படுத்துவார்கள். இந்த மண்டலாபிஷேகத்தோடு கும்பாபிஷேகம் நிறைவு பெற்றுவிடாது. கும்பாபிஷேகத்தினுடைய நிறைவு என்பது ஓராண்டு நிறைவு பெற்று வருஷாபிஷேகம் நடக்கும் போதுதான் கும்பாபிஷேகத்தில் நிறைவு பெறுவார். 48 நாள் கழித்து மண்டலாபிஷேகம், ஒரு வருஷம் கழித்த பிறகு வருஷாபிஷேகம். வருஷாபிஷேகம் நடக்கும் போதுதான் கும்பாபிஷேகம் பூர்த்தியாகும். அதனால டாக்டர் சொன்னது போல அதுக்குள்ள இந்த ராஜகோபுரத்துக்கு வேண்டிய பணம் எல்லாம் வந்து சேர்ந்து வருஷாபிஷேகம் நடக்கும்போது அந்த வேலையெல்லாம் தொடங்கி அப்புறமா யார் யார் இந்த கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்களோ ஒருத்தர் விடாம எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நிச்சயமா அதுதான் மண்டலாபிஷேகத்தினுடைய நிறைவு விழா. அதனால இங்க யார் யார் வந்திருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த சபையில் இப்போது இல்லாத பெருமக்கள், விடுபட்டு போனவர்கள் எல்லாருக்கும் அவர்கள் வருஷாபிஷேகத்தில் நிச்சயமா சிறப்பு செய்வார்கள். இங்கே பேசும்போதே 5 பேர் 1 லட்சம் ரூபாய் இங்கு நடைபெறுகின்ற ராஜகோபுர திருப்பணிக்கு கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறார்கள். சிறப்பா எதிர்பார்த்ததுக்கு மேலேயே நிறைய பொருள் வந்து சேர்ந்து ஒரு அருமையான ராஜகோபுரம் கண்டிப்பாக இறைவனுடைய அருளால் இங்கே எல்லாருடைய நல்லெண்ணத்தினாலேயும் ஒரு ராஜகோபுரம் கண்டிப்பாக உருவாக்கும். அதில் 2 கருத்துக்கு இடமில்லை என்று சொல்லி இந்த கும்பாபிஷேகத்தை இவ்வளோ சீரோடும் சிறப்போடும் நிகழ்த்தி வைத்த பெருமக்கள் எல்லாருக்கும் இந்த தருணத்திலே சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருக்கும் சிறப்பான நன்றியை வணக்கமும் பாலிக்கின்றோம். எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நன்றி பாராட்டியதாக நீங்கள் எடுத்துக்கொண்டு மேலும் மேலும் இந்த திருக்கோயிலில் நடைபெற இருக்கின்ற பல்வேறு விதமான பணிகளுக்கு உறுதுணை புரிய வேண்டும் என்று கும்பாபிஷேக கமிட்டியாரின் சார்பாக உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மண்டலாபிஷேகம் நடைபெறுகின்ற இந்த நேரத்தில் கடப்பாலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய ராமசுப்பரெட்டியார் அவர்கள் டாக்டர் சொல்லிவிட்டார்கள். அவர்கள் பெருந்தொகையை கொடுத்து முன்னோடியாக இருந்து இந்த திருப்பணியை செய்வார்கள் என்று. கோபுரம் கட்டி வைப்பதற்கு, அது ராஜகோபுரம் கட்டி வைப்பதற்கு என்று நிச்சயமாக இறைவன் தீர்மானம் பண்ணியிருந்தான் என்றால் அந்த சிறப்பு எப்படியாவது அவர்களுக்கு சேரும். கண்டிப்பாக இறைவன் அதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்து அருள் பாலிப்பான். கைலாசநாத பெருமானுக்கு ஒரு ராஜகோபுரம் இந்த காலத்தில் வர வேண்டும் என்கின்ற ஒரு நியதி இருக்குமானால் இறைவனுடைய சங்கல்பமும் அனுகிரகமும் இணைந்து அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும். நாம் எல்லாம் அதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்வில் தங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கிற எல்லாருக்கும் கும்பாபிஷேக கமிட்டியின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஆனந்தவல்லி சமேத கைலாசநாத பெருமானின் அனுகிரகமும் கருணையும் அவர்கள் எல்லாருக்கும், அவங்க குடும்பத்தாருக்கு, அவர்கள் குழந்தைகளுக்கு எல்லாம் நிரம்ப கிடைத்து அவர்கள் மேலும் மேலும் நிறைநாள் செல்வமும் தீர்க்க ஆயுசும் அஷ்ட ஐஸ்வர்யமும் பெற்று திருவருள் பேரும் பெற்று அவர்கள் தலைமுறை தடைக்க வாழ வேண்டும் என்று கும்பாபிஷேக கமிட்டியின் சார்பாக உங்கள் எல்லாரையும் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றனர். இதனை தொடர்ந்து இங்கு ஒரு சிறப்பான வழக்காடு மன்றம் நடைபெற இருக்கின்றது. இவ்வளவு நேரமாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டு 2 பேச்சாளர்களும் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல தலைப்பு,
நாளைக்கு நடைபெற வேண்டியது. நாளை காலையில் 1 மணி வரைக்கும் பூஜை முடிந்து நீங்கள் எல்லாம் கொஞ்சம் களைப்பா சோர்வா இருப்பீர்கள். அதனால மண்டலாபிஷேகத்தின் சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி. நல்லா பேசக்கூடியவங்க 2 பேரும். பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் ஏற்கனவே இங்கே வந்து ஒரு நாள் பேசியிருக்கிறார்கள். நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டீர்கள். இந்த பக்கத்தில் திரு ஞானசம்பந்தம் அவர்கள், பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் பரமக்குடியிலே பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். திரு ஞானசம்பந்தம் அவர்கள் மதுரை ரேடியோவில் பணி செய்யக்கூடியவர்கள். 2 பேரும் ரொம்ப அருமையான சிறப்பான பேச்சாளர்கள். நல்ல ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு 2 பேரும் இங்கே உங்கள் மத்தியில் பல கருத்துக்களை தர இருக்கிறார்கள். மனித வாழ்க்கையினுடைய மேம்பாட்டுக்கு பெரிதும் காரணமாக அமைந்திருப்பது ஆன்மீகமை, அறிவியலை என்று 2 தலைப்புகள். இதில் 2 பேரும் இங்கே உங்கள் முன்னால வாதாட இருக்கிறார்கள். மனித வாழ்க்கையை மேம்பட செய்வது என்பது, மேன்மை அடைய செய்வது மிகப்பெரிய பங்கு ஆன்மீகத்துக்கு இருக்கிறதா, அறிவியலுக்கு இருக்கிறதா என்பதாக இந்த தலைப்பு. ஒருவரே பேசும்போது இருக்கிற சுவாரஸ்யத்தை விட எதிரும் புதிருமா 2 பேர் பேசிக்கிடும் போது கேட்கறவங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதனால்தான் 2 பேர் நின்று கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி தெருவில் ஏதாவது பேச ஆரம்பிச்சா கூட போற 4 பேர் நின்று அவங்களுக்கு சம்மதம் இல்லாட்டா கூட என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு போவோம் அப்படின்னு இருப்பார்கள். அடுத்த வீட்டுல ஏதாவது கணவன் மனைவிக்கு இடையில ஒரு வாக்குவாதம் வந்தா கூட என்ன பிரச்சனை வருது பார்ப்போம் அப்படின்னு இருப்பார்கள். அது இப்ப நிறைய வீடுகள்ல இந்த மாதிரி வாக்குவாதம் வரும்போது வீட்டில் இருக்கிற எஃப்எம் ரேடியோ 24 மணி நேரம் இருக்குல்ல, உங்க வானொலி தான் ரொம்ப உபகாரமா இருந்துகிட்டு இருக்கு. சத்தமா பாட்டை வச்சிருவாங்க. அது வீட்டில் அடுத்த வீட்டில் ஏதோ சண்டை வர மாதிரி கேட்டுறக்கூடாதுன்னு கணவன் மனைவி சண்டை போடுவாங்க. அந்த எஃப்எம் ரேடியோ சத்தமா பாடிட்டு இருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அந்த ரேடியோ பாட்டு தான் கேட்கும், சண்டை கேட்காது. அவ்வளோ ஆனந்தமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த 2 பேர் இப்படி சண்டை போட்டா கேட்கறவங்களுக்கு ஏதோ ஒரு சுவாரஸ்யமா இருக்கிறதுக்காக இதை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு காலகட்டத்துல திருக்குறளார் முன்சாமின்னு ஒரு பெரியவர் இருந்தார் தமிழ்நாட்டுல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் தான் கண்டுபிடிச்சாரு இந்த வழக்காடு மன்றம் அப்படிங்கிற இலக்கிய நிகழ்ச்சியை. அவர் தான் அறிமுகப்படுத்தினார். பட்டிமண்டபம் வந்து ரொம்ப காலமா இருக்கு, சங்க காலத்துல இருந்தே இருக்கு. பெரிய பெரிய இலக்கியங்கள்ல எல்லாம் பட்டிமண்டபங்களை பத்தின பேச்செல்லாம் இருக்கு. ஆனா அதை பிரசித்தப்படுத்தினவர் யார் அப்படின்னு சொன்னா குன்றக்குடி அடிகளார். முன்னால் இருந்த அடிகளார், குன்றக்குடி அடிகளார் தான் பட்டிமண்டபத்தை ரொம்ப பிரசித்தப்படுத்தினாங்க. விடிய விடிய நடத்துவார். அரசமரம் பிள்ளையார் கோவில்ல மதுரையில நடக்கும் விநாயகர் சதுர்த்திக்கு ராத்திரி 11 மணிக்கு தான் ஆரம்பிக்கவே செய்வாங்க. அதுல பாத்தீங்களான்னா கட்சி பேதங்களை எல்லாம் மறந்து பெரிய பெரிய தலைகளை எல்லாம் கொண்டாந்து பேச போட்டிருப்பாங்க. அதுல காங்கிரஸ், அப்புறம் திமுக உள்ளவங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில உள்ள பெரிய ஆளுகள் எல்லாரும் பேசுவாங்க. வந்து பெரிய பெரிய தலைப்பா இருக்கும். மனிதன் எதனால் மனித வாழ்க்கை வெற்றி அடைகிறது, உழைப்பா ஊழா, அப்படி இப்படின்னு பெரிய பெரிய தலைப்பா இருக்கும். பேசுறவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய மரியாதைக்குரிய தானா பாண்டியன் அவர்கள் ஒரு கட்சியில பேசுவார், இன்னொரு கட்சியில திரு விடுதலை விரும்பி பேசுவார், இன்னொரு கட்சியில திரு தமிழறிவு மணியன் பேசிட்டு இருப்பார். இப்படி எல்லாம் பெரிய பெரிய மக்களையா போட்டிருப்பாங்க. எல்லாருமே பெரிய ஆள்களா இருப்பாங்க கட்சியில. நாங்கெல்லாம் இந்த கடைசி 3வது வரிசையில எங்களை எல்லாம் போட்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் பேசுறத பார்த்தாலே அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். ஒரு காலத்துல ஒரு முறை மேலமாசி வடக்கு மாசி சந்திப்புல ஆளாள சுந்தரர் கோயில் இருக்கு, நேரு ஆளாள சுந்தரர் திருக்கோயில். அந்த கோயில்ல குன்றக்குடி அடிகளார் தலைமையில பட்டிமன்றம் போட்டாங்க. அந்த பட்டிமன்றத்துக்கு தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, தனித்தமிழ் ஈழம் வேண்டுமா வேண்டாமான்னு பட்டிமன்றம். அதுலயும் இது மாதிரி 3 கட்சிக்காரங்களையும் போட்டிருந்தாங்க, பெரிய ஆளுகள் எல்லாம் போட்டிருந்தாங்க. நான் எப்பவுமே மறக்காம சொல்லுவேன், மறக்க முடியாத இலக்கிய நிகழ்ச்சி நீங்க பங்கெடுத்தது எதுன்னு சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அந்த டிவியில எல்லாம் பேட்டி கேட்கும் போது உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்ச்சியை சொல்லுங்கம்பாங்க. அப்ப சொல்றது இந்த நிகழ்ச்சி தாங்க மறக்க முடியாது. ஏன்னா ஜனங்கள் அத்தனை லட்சம் பேர் கூடியிருந்தாங்க, என்ன பேசுறாங்கன்னு கேட்கறதுக்கு. போலீஸ் வேன் மட்டும் ஒரு 25 வேன் நிப்பாட்டி இருந்தாங்க. அவ்வளோ கெடுபடியான நேரம் இருந்தாலும் அடிகளார் வந்து விடிய காலம் வரைக்கும் தீர்ப்பு சொல்லிட்டு பேசிட்டு கொஞ்சம் கூட உற்சாகம் குறையாம அத்தனை ஜனங்களும் அசையாம உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இப்படி பெரிய அனல் பறக்கிற பட்டி மண்டபங்கள்லாம் இருந்துச்சு. அந்த பட்டி மண்டபத்தை ரொம்ப பிரசித்தப்படுத்தினது குன்றக்குடி அடிகளார் தான். அவருக்கு தான் அந்த பெருமை போய் சேரணும். சாமி தான் எங்களை எல்லாம் வளர்த்தவர், அவர் தான் எங்களை வளர்த்தார். அது கட்டாயம் சொல்லணும். ஏன்னா முதல்ல இன்னைக்கு தமிழகத்துல எல்லா இடத்துலையும் பிரசித்தமா இருக்கக்கூடிய எங்கள் இனிய சகோதரர் திரு சுகி சிவம் அவர்களும் நானும் ஒரே நாள்ல
குன்றக்குடி சாமியால அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் மதுரை அரசமரம் பிள்ளையார் கோயில். அந்த பிள்ளையார் கோயில்ல விநாயகர் சதுர்த்தியில அக்ஷதை போட்டதுனால வண்டி ஒழுங்கா ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் தான் எங்களை அவ்வளோ பெரிய மேடையில ஏற்றி வைத்து பேசுவதற்கு முதலாவதாக எங்களை தயார் பண்ணது குன்றக்குடி சாமி தான். அதுக்கப்புறமா எங்களை பேச வச்சு அவரே ரொம்ப பாராட்டி பேசுவார். நம்ம அவ்வளோ ஒன்றும் நல்லா பேசலையே, சாமி ரொம்ப பாராட்டுறாரு அப்படின்னு நினைப்பேன். பின்னால்தான் எனக்கு அது புரிஞ்சுது, இப்படி பாராட்டினாதான் இன்னும் நல்லா பேசுவான்னு சொல்லி பெரிய பேச்சாளர்களை எல்லாம் விட்டுட்டு குட்டி பேச்சாளர்களை எல்லாம் ரொம்ப பாராட்டி பேசுவார். அதற்கு பிறகு திருக்குறளார் முன்சாமி அவர்கள் ரொம்ப நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு பெரியவர். அவர் தான் இந்த வடிவத்தை கண்டுபிடிச்சார், வழக்காடு மன்ற வடிவம் அவர் கண்டுபிடிச்சதுதான். ரெண்டு தரப்புல ரெண்டு பேர் பேசுவாங்க, நடுவுல ஒரு நடுவர், எதிரும் புதிருமா காரசாரமா நடக்கும். அதுவும் பாத்தீங்களான்னா கருத்து மோதல் சாதாரணமா இருக்காது. வேகமா ரெண்டு பேச்சாளரும் பேசுவாங்க, நடுவுல ஒரு மணி இருக்கும். அதை அடிச்சா பேசிட்டு இருக்கிறவங்க நிறுத்தணும், நடுவர் பேச போறாருன்னு அர்த்தம். இடையில புகுந்து ஏதாவது கேள்வி கேட்பாரு, ஒரு மணி இருக்கும், அவர் மணியை அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. நாங்க ரெண்டு பக்கம் பேசுறவங்க விடவே மாட்டோம், ரெண்டு பேரும் இந்த கூட்டம் வேற ரெண்டு கூட்டமா பிரிஞ்சிருவாங்க. இந்த பக்கம் கொஞ்சம் பேர் இந்த பேச்சாளருக்கு சப்போர்ட்டு, அந்த பக்கம் கொஞ்சம் பேர் அங்க சப்போர்ட்டு. நான் பேசினா ஒரு செட்டு கைதட்ட வேண்டியது, அவங்க பேசினா இப்படி வேகமா நடக்கும். அவர் மணியை அடிச்சு பார்ப்பாரு, ஏதோ சொல்றதுக்கு நாங்க ரெண்டு பேரும் நிறுத்தவே மாட்டோம். கடைசியில ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது மணி எடுத்து அது எதிர்கட்சியில பேசுற ஒரு கையில கொடுத்து, அவ பேசும்போது நீ ஏன் அடிச்சுக்க, நீ பேசும்போது அவ கையில கொடுத்து அடிக்க சொல்லு அப்படின்றாரு. அவ்வளவு காரசாரமா ஒரு 5 நிமிஷம் கூட இடைவெளி இல்லாம அப்படி பேசுவார்கள். அவ்வளவு ஒரு அனல் பறக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இதை கண்டுபிடிச்சவர் திருக்குறளார் முன்சாமி. அவர் அலட்டிக்கவே மாட்டார். அவர் பேச்சை கேட்டிருப்பீங்க, ஒரே நகைச்சுவை மயமா இருக்கும். சாதாரணமா உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பார். அவர் பேச்சாளர் உட்காந்து ஒரு 20 வரி பாட்டை மடமடன்னு சொல்லுவார். சொன்ன பிறகு அவர் சாதாரண குரல்ல கேட்பாரு, இதெல்லாம் ராமாயணத்திலேயே இருக்கு அப்படிம்பார். உடனே கூட்டம் பூரா கடந்து ஒரே சிரிப்பாங்க. இப்படி எல்லாம் அவர் கேட்கறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு வரியில அப்படி ஒரு நகைச்சுவையை தூக்கி போட்டு போயிடுவார். மறக்க முடியாத பல விஷயங்கள் அப்படி இருக்கு. இந்த வடிவத்தை, இந்த வழக்காடு மன்றம் என்கிற வடிவத்தை அவர் தான் கண்டுபிடிச்சார். இப்ப அவர் அமரர் ஆயிட்டார். ஒரு முறை இந்த வழக்காடு மன்றம் நடக்கும் போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும் போது திருக்குறளார் தலைமையில இந்த வழக்காடு மன்றம் நடந்தது ஒரு நிகழ்ச்சியில. அப்ப நடந்துட்டு இருந்தது ஆண்களா பெண்களான்னு பட்டிமன்றம். அப்ப அந்த ஆண்கள் கட்சியில பேசின ஒருத்தர் வேகமா சொன்னார், அதெல்லாம் ஆண்கள்லாம் ஒன்னும் பெண்களை நல்லா தான் நடத்துறாங்க, மரியாதையா தான் நடத்துறாங்க, எங்கேயோ 1-2 செய்தி நடக்கிறத வச்சுக்கிட்டு நீங்க ஆண்களை எல்லாம் குத்தமா பேசக்கூடாது அப்படின்னு ஒரு பேச்சாளர் வேகமா பேசியிருந்தார். அதுல கணவனால பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அங்க உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்திருக்கா போல. கொஞ்சம் மனநிலை சரியில்லையோ என்னன்னு தெரியல. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நேரா போய் மண்ணை அள்ளிக்கிட்டு வந்து மேடையில பேசிக்கிட்டு இருந்த பேச்சாளர் மேல நீ மண்ணா போ அப்படின்னு போட்டான். ரொம்ப கலைபுரம் ஆகி போயிடுச்சு. அப்புறம் சாமி அவரை உட்கார சொல்லி எல்லாம் தொடச்சி கிடைச்சி விட சொல்லி கண்ணாடி எல்லாம் மண்ணா போச்சு, நீ மண்ணா போ அப்படி பேசினா அப்படின்னு. இன்னொரு இடத்துல பேசிக்கிட்டு இருந்தோம், ஆலங்குளம் நினைக்கிறேன். நேரமே பார்க்காம சாமியும் பேசிக்கிட்டு இருக்காரு. பொழுது விடிஞ்சு போச்சு, 3:45 மணி ஆயிட்டு. எங்கேருந்து வந்துச்சோ தெரியல, ஒரு சேவல் மேடையில வந்து கூவிட்டு, ஒரு மேடையில ஏறி வந்து சேவல் கூவுது. அப்பதான் ஒருத்தர் சொன்னா, சாமி பொழுது விடிஞ்சிட்டு பேச்ச முடிச்சிருவோம் அப்படின்னு. சாமி சொன்னார், இல்ல கூட்டம் அப்படியே உட்காந்து ஒருத்தர் மணி பார்க்காம உட்கார்ந்து இருக்காங்கப்பா, சேவல் வந்து சொல்லிட்டு பேச்ச முடிச்சுக்கோன்னு வா, கடையை கட்டுவோம் அப்படின்னு. இப்படி எல்லாம் பல அனுபவங்கள் மேடையில உண்டு. அதுல திருக்குறளார் தான் இந்த வடிவத்தை கண்டுபிடித்தார். இந்த முதல் வழக்காடு மன்றம் பேசினவங்க யாருன்னா, அதுவும் அரசமரம் பிள்ளையார் கோயில் தான் நடந்துச்சு. அப்ப திருக்குறளார் நடுவரா இருந்தார். 2 கட்சியில பேசினவங்க யாருன்னு பாத்தீங்க, ஒரு பக்கம் புலவர் கீரன், இன்னொரு பக்கத்துல நான் பாலுசாமின்னு ஒரு ஐயா இருந்தாங்க. தியாகராஜா காலேஜ் ப்ரொஃபசர், ரொம்ப அழகா பேசுவார். அந்த 2 பெரியவங்களும் 2 கட்சியில இருந்து பேசினாங்க. மறக்கவே முடியாத, வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு வழக்காடு மன்றம் அது. அப்படி 2 பேரும் பண்ணிக்கிட்ட தர்க்கம், அந்த சமாதானம் பண்றதுக்கு திருக்குறளார் பட்ட பாடு, அதை கேட்டுக்கிட்டு இருந்த ஜனங்களை அடுத்த நாள் தினமணியில ஒரு முழு பக்கம் அந்த வழக்காடு மன்றத்தை பற்றி எழுதினார்கள். இப்படியெல்லாம் இந்த வழக்காடு மன்றத்துக்கு நிறைய வரலாறு உண்டு. ரொம்ப அழகா தர்க்கம் பண்ணும்போது அதை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு பிரயோஜனமான ஒரு நல்ல தலைப்பை எடுத்து, ஏன்னா இப்ப பட்டிமன்றங்களுக்கெல்லாம் பொதுவாக எல்லாரும் சிரிக்கிற மாதிரி தலைப்பு கொடுங்க, சிரிக்கிற மாதிரி தலைப்பு கொடுங்கன்னு எல்லாரும் சொல்லி, இப்போ எல்லாரும் ரொம்ப வாய்க்கு ருசியா இருப்பது ஜிலேபியா லட்டா அப்படின்னு போட்டா கூட இப்போ உட்காந்து கேட்டு இருக்கிறதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆயிப்போச்சு. மேலே சும்மா சிரிச்சா போதும்,
அப்படின்னு ஒரு பேச்சாளர் கோவம் வந்துட்டு டிவியில பட்டிமன்றம் பேச போனாங்க. அங்கேருந்து வந்தவர் சொன்னார், எல்லாரும் கொஞ்சம் சிரிப்பா பேசுங்க, அதுதான் எல்லாரும் விரும்புறாங்க. உடனே அதுல உட்கார்ந்து இருந்த ஒருத்தர் சொன்னார், பேசாம லாபிங் கேஸ் அடிங்க, அப்போ வேற வழி இல்லை, சிரிக்கிறதுக்குன்னு ஒரு கேஸ் இருக்கு, அதை அடிச்சிங்கன்னா எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் கிறுக்கு மாதிரி அப்படின்னு. இப்படிலாம் பட்டிமன்றம் வந்து ஒரு காலத்துல அப்படி தலைப்பெல்லாம் போட்டாங்க. அதெல்லாம் மாறி போய் இப்போ வேற மாதிரி எளிமையான ஜனரஞ்சகமான தலைப்பெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கோம். ரொம்ப இறுக்கமான தலைப்பும் இல்லை, ரொம்ப பொருள் இல்லாத தலைப்பும் இல்லை, ரெண்டுக்கும் மத்தியில எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தலைப்பா தேர்ந்தெடுத்திருக்காங்க. மனித சமூகத்தை மேம்பாடு அடைய செய்வதில் பெரிதும் உறுதுணையா இருப்பது ஆன்மீகமா அறிவியலா அப்படின்னு ஒரு தலைப்பு. எல்லாரும் இப்போ ஒரு சயின்டிபிக் வேர்ல்டுல தான் இருக்கும், அறிவியல் முன்னேற்றமான ஒரு உலகத்துல தான் இப்ப நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். நான் வரும்போது கூட யோசிச்சுட்டு வந்தேன், ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால யாராவது நமக்கு ஒரு பிறந்த நாளைக்கு ஒரு வாழ்த்து செய்தி கொடுத்தாங்கன்னா தந்தி ஆபீஸ்ல இருந்து ஒரு பேப்பர்ல டைப் பண்ணி அதை மடிச்சு வீட்டுக்கு கொண்டாந்து ஒரு மணி அடிப்பாங்க. உடனே நம்ம கையில கொண்டு கொடுத்து ஒரு கையெழுத்து வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் தான் பிரிச்சு பார்க்கணும், விஷயம் ஹாப்பி பர்த்டேன்னு போட்டிருப்போம். இதுக்காக தந்தி ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் தூக்கிட்டு வருவார். இப்படிதான் ஒரு காலத்துல இருந்துச்சு. அதுவும் கிராமங்கள்ல வாழ்த்து தந்தி கொடுத்தாலும் பயந்துருவாங்க. தந்திக்காரனை பார்த்த உடனே அது பிறந்த நாள் தந்தியா இருக்கு ஓன்னு கூப்பாடு போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு பிறகுதான் பிரிச்சு பார்த்த பிறகு ஒண்ணும் கிடையாது வாழ்த்து தந்தி. தந்தினாலே வேற மாதிரி நினைச்சுக்கிடுவாங்க அந்த காலத்துல. அப்படின்னா தான் தந்தி கொடுப்பாங்கன்னு இருந்துச்சு. வந்து ஒரு சைக்கிள் எடுத்துட்டு வந்து நம்ம கையில கொடுக்கணும். அந்த இன்னைக்கு நிலைமை அப்படியா இருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு 3 வீதி எடுத்துக்கிட்டா ஒரு வீட்டுல டெலிஃபோன் இருக்கும். அதே பெரிய ஆச்சரியமான, அதுவும் அந்த டெலிஃபோன்ல ஒரு ஓட்டையா இருக்கும், அந்த நம்பரை போட்டு சுத்துறதுக்கே பெரிய கஷ்டம், அது ஓடவே ஓடாது. இப்படி எல்லாம் சிரமம் இருந்துச்சு. இப்ப அந்த வேலையில ஒரு வீட்டுல 5-6 செல்போன் இருக்கு. ஒரு ஆள் 4 செல்போன் வச்சிருக்காரு. இந்த பாக்கெட்ல ஒண்ணு, இந்த பாக்கெட்ல ஒண்ணு, பேன் பாக்கெட்ல 2. 4 போன் எதுக்கு அப்படின்னு கேட்டா, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லைன் கொடுத்துருக்கேன், அதுல பேசுவேன் அப்படின்னு 4 போனை வச்சு. சாப்பிட்டாலும் போன் தான், பைக்ல போனாலும் போன் தான். நிறைய பேருக்கு பாருங்க கழுத்தே ஒரு பக்கமா சரிஞ்சிட்டு, ஏன்னா அந்த இடத்துல சொருகி வச்சுட்டு இப்படி கழுத்தை சாய்ச்சிக்கிட்டே பைக் ஓட்டிட்டு போறது, அது கழுத்தே ஒரு பக்கமா சரிஞ்சு போச்சு. இப்படி இருக்கு செல்போனுடைய கதை வந்து இப்படி ஆயிப்போச்சு. இன்னைக்கு சாதனங்கள் அவ்வளவு பெருகிட்டு, விதவிதமான டிவியில இன்னும் கொஞ்ச நாள்ல எந்த ஸ்பாட்ல இருந்து பேசுறாங்கன்னு தெரிய போதான் செல்லுல. அதெல்லாம் ஒரு அசௌகரியம் இருக்கு. சும்மா உள்ளூர்ல உட்காந்துக்கிட்டு வெளியூருக்கு போயிருக்கேன்னு சொல்ல முடியாது, எங்க இருந்து பேசுறாங்கன்னு தெரிஞ்சு போற அளவுக்கு இப்ப வரப்போகுது செல்போன். எவ்வளவு எல்லாமோ சௌகரியங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, நினைச்சு கூட நம்மால பார்க்க முடியாது. ஒரு புஸ்தகம் எழுதணும்னா ஒரு உட்காந்து எழுதி, ஒரு வருஷமா எழுதி, அதை அச்சு கோக்கிறதுக்கு 2 மாசம், அட்டைப்படம் போடுறதுக்கு 1 மாசம், அதை பிரிண்ட் அடிக்கிறதுக்கு 1 மாசம், ஒரு வருஷத்துல ஒரு புஸ்தகம் போடுறதே பெரிய பாடா இருக்கும். இப்ப அந்த கதையே கிடையாது. இப்ப வந்து நீங்க எழுதவே வேண்டாங்கிறாங்க மெட்ராஸ்ல பிரஸ்ல. எதுக்கு எழுதுறீங்க? கேசட்டை கொண்டாங்க, வாய்ஸ் ரெக்கார்டர்ல போட்டு பிரிண்ட் எடுத்தோம்னா அடுத்த நிமிஷம் கரெக்ஷன் போட்டா 4 அன்னைக்கு புஸ்தகத்தை கையில கொடுக்கோண்டாங்க. 3 நாள்ல எப்படி இருக்கு பாருங்க. இவ்வளவு எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் எல்லா துறையிலும் இப்படிப்பட்ட வளர்ச்சி